Hello friends, welcome to Sports All Rounder YouTube channel. Cricket the CSK versus RCB already preview போட்டோம். பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு உங்கள் ஒப்பீனியன் சொல்லுங்கள். ஒப்பீனியன் டிபர்ஸ் இன் மேட்டர்ஸ் ரைட். இப்போ என்ன பேச போகிறேன் அதையும் சேர்த்து போட்டுறேன் கமெண்ட்டுங்கிறீங்களா? எஸ் பிளேயிங் 11 கோலி வர்சஸ் தோனி அப்படி சொல்லாமா? எஸ் தலை வர்சஸ் கிங். யா கிங் கோலி ரைட். அண்ட் சிஎஸ்கே play for pride, play for fans, play for your reputation. சிஎஸ்கே நியர் ஃபியர்லெஸ் அப்ரோச் தேவை இன்னைக்கு. ஸோ கோ அண்ட் ஷோ யுவர் ஃபியர்லெஸ் அப்ரோச். இந்த பழைய பிளேயர்லாம் வச்சுருந்தீங்கன்னா ஃபியர்லெஸ் அப்ரோச் வரவே வராது. யங்ஸ்டருக்கு நிறைய சான்ஸ் கொடுங்க ஆச்சா. அண்ட் திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஆர்சிபி ஸ்பின்னர்ஸில் இந்த வாட்டி ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க. இது வரைக்கும் ஸ்பின்னர்ஸ்லாம் அவங்க பண்ணதில்லை. ஷபாஸ் அஹமது, ஹசரங்கா என்னைக்கு சால் அமுச்சு விட்டாங்களோ அன்னிலேருந்து அவங்க ஸ்பின் வீக் ஆச்சு. ஆனால் இந்த சீசன் 18 விக்கெட் எடுத்திருக்காங்க வின்னிங் பொசிஷனில். இவங்க ஜெயிச்ச மேட்ச் 7 மேட்ச்சில் 18 விக்கெட்டு ஸ்பின்னர் எடுத்திருக்காங்க. எக்கனாமி ரேட் ஆஃப் 8.06. ஸோ பவுலர்ஸ் வின் டோர்னமெண்ட் அதை தான் சொல்கிறது. அதே மாதிரி ஒரே ஒரு விக்கெட் தான் எடுத்தாங்க, தோத்ததில்லை. இந்த 3 மேட்ச் தோத்தாங்களே அதில் ஒரு விக்கெட் தான் ஸ்பின்னர் எடுத்தாங்க. எக்கனாமி ரேட் ஆஃப் 9.26. சி த பேலன்சிங். ஸோ ஸ்பின்னர்ஸ் விக்கெட் எடுக்கிறாங்க, 7 மேட்ச் வின்னு. நம்ம சின்ன சொதப்புறாங்க ஸ்பின்னர்ஸ். இங்கே பிறந்து வளர்ந்தவங்க நம்ம எலிமினேட் ஆகி வாங்கிட்டு இருக்கோம் ரேங்க்ல ரைட். அண்ட் அடிஷன் ஆஃப் பிரேவிஸ் அண்ட் கண்டிப்பாக பவர் ஹீட்டிங் எனர்ஜி கொண்டு வரும் மிடில் ஆர்டரில் டெவால் பிரேவிஸு. எம்எஸ் தோனி ஒரு குட் நியூஸ். ஆமாம், எம்எஸ் தோனி ஆவரேஜ் வந்து ஸ்ட்ரைக் ரேட் 181/11 என்ன 13 ஐபிஎல் கேம் அட் சின்னசாமி ஸ்டேடியம். ஆமாம், நீ விளையாட போகிறாங்க அந்த ஸ்டேடியத்தில் விளையாடுறாங்க. ரோஹித் சர்மா இருக்கார்ல, இந்த சீசன் 150 ஸ்ட்ரைக் ரேட்டில் விளையாடிட்டு இருக்காரு. மினிமம் 100 இது வச்சு சொல்கிறேன், டோட்டலாகவே சொல்கிறேன். அவர் 100 கேம்ஸு. இன்னும் 4 பேர் வேறு விளையாண்டாங்க 150 ஸ்ட்ரைக்கில். யார் கடந்த காலத்தில் சூரியகுமார் யாதவ், பிருத்வி ஷா, ஜெய்ஸ்வால், அபிஷேக் சர்மா. பிருத்வி ஷா தவிர இந்த பாக்கி 3 பேர் விளையாடிட்டு இருக்காங்க இந்த சீசன் ரைட். அண்ட் 5 இந்தியன் பேட்டரில் ஓவர்சீஸ் கொண்டு வந்து இங்கே டக்குன்னு ஏபிடி வில்லியர்ஸில் தூக்கி வந்தாங்க. இந்தியன் பேட்டரில் ஜிதேஷ் சர்மா ஸ்ட்ரைக் ரேட் 150+ ரைட். அதெல்லாம் இருக்கட்டும். பிளேயிங் 11 எங்கேதோ அதை ஓடி வந்துட்டேன். இதை சொல்கிறேன். ஆர்சிபி இப்படி தான் இருக்கும். ஃபில் சால்ட் இல்லைன்னா ஜேக்கப் பேத்தல், 2 பேரில் யாராவது ஒருத்தர். சால்ட் வாஸ் இன்ஜூர்ட் நினைக்கிறேன் போனது மேட்ச்சு. எனிவே 2 பேருமே ஈக்குவலி குட். ஃபிலிப் சால்ட் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஸோ ஃபிலிப் சால்ட், கோலி, விராட் கோலி, தேவ்தத் படிக்கல், ரஜத் படிட்டர், கேப்டன் குணால் பாண்டியா, ஹார்திக் பாண்டியா பிரதர், குணால் பாண்டியா, அப்புறம் டிம் டேவிட் ஓவர்சீஸு, சித்தேஷ் சர்மா முதல்ல சொன்னால 150 ஸ்ட்ரைக் ரேட் அவர். அண்ட் புவனேஸ்வர் குமார் ரொம்ப இம்ப்ரூவ் ஆகிட்டார் இப்போது. பிகாஸ் பாலில் சலைவா தரவுலாம் இஸ் வெரி குட் இன் ஸ்விங்கிங். அதனால நம்ம ரிவர்ஸ் ஸ்விங் ரொம்ப நல்ல யூஸ் ஆகுது. ரீசெண்டாக கூட ஒரு மேட்ச்சில் 3 விக்கெட் எடுத்தார். அண்ட் ரொமோரியா ஷெப்பர்ட், எஸ் ரொமாரியா ஷெப்பர்டா லியாம் லிவிங்ஸ்டனா தெரியல, அவங்க தான் டிசைட் பண்ணோம். ரொமாரியா ஷெப்பர்ட்னா 7-8 தான் வருவார் பேட்டிங். லியாம் லிவிங்ஸ்டனா மேலே வருவார் பேட்டிங். அதை அவங்க பார்த்துக்கிட்டோம். பூவி சொல்லிட்டேன். அதே மாதிரி சுயேஷ் சர்மா லெக் ஸ்பின்னர் சொன்னால 18 விக்கெட் எடுத்தாங்க வின்னிங் காஸில். அதில் சுயேஷ் சர்மாலாம் நிறைய விக்கெட் எடுத்தார். அப்வியஸ்லி 11th ஒன் பி ஹேசல்வுட், ஃபாஸ்ட் பவுலர், ஷார்ட் பிச் மன்னன் ரைட். அவங்களோட இம்பாக்ட் வேறு எஸ் தயால் கிளியர் கட்டாக. அவங்களோட ஃபாஸ்ட் பேசர் பார்த்தீங்கன்னா ரொமாரியா ஷெப்பர்ட், ஹேசல்வுட், புவனேஸ்வர் குமார், எஸ் தயால் 4 ஃபாஸ்ட் பவுலர்ஸ். ஸ்பின்னர் சுயேஷ் சர்மா அண்ட் குணால் பாண்டியா லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர். இது வெரி குட் பிளேயர், உங்களுக்கு தெரியும். இது முடிஞ்சு ஆர்சிபி ஓடிவா சிஎஸ்கேக்கு. சிஎஸ்கே பார்ப்போம் என்ன பண்ணுறாங்கன்னு. என்னோட 11 இப்படி தான் நல்லாயிருக்கும்னு நான் சொல்கிறேன். உங்கள் 11 எப்படி இருக்குன்னு நீங்கள் சொல்லுங்கள். அதே சமயத்தில் என்ன மாதிரி அவங்க 11 எடுப்பாங்க அது அவங்களோட ஒப்பீனியன் சொல்லுங்கள். ஏன்னா அவங்க கோச்செல்லாம் சேர்ந்து ஒரு முடிவு எடுப்பாங்களே, அதுதான் ரைட். ஸ்டார்டிங்கில் கண்டிப்பாக இதை மாற்ற மாட்டாங்க. ஷேக் ராஷித் அண்ட் ஆயுஷ் மாத்ரே. நம்பர் 3 அமுச்சு விட்ருங்க டெவால் பிரேவிஸ். நல்லா விளையாடுறவர், நிறைய ஓவர்ஸ் விளையாடணும். இது ஒரு டெஸ்ட் மேட்ச் இல்லை. டே 2, 3, 4, 5லாம் பார்க்குறதுக்கு. த ஒன் ஹூ பிளேஸ் வெல் ஷுட் பிளே மோர் பால், நாட் மிஸ் டாட் பால். 40 டாட் பால் மிஸ் பண்ணுறது, 50 டாட் பால் மிஸ் பண்ணுறது. அது நான் நம்பர் 3 இல்லை பிரேவிஸ் அமுச்சுங்க. சாம் கரன் தூக்கி ஓரமாக வைங்க. ஃபர்கெட் ஒரு 3 பிளேயரை போதும், அவங்க பர்ஃபார்ம் பண்ணலாம். சார் 88 சார் போலிங் மெயின் மேன் தூக்கி போடுங்க. 4வது வந்து ஜடேஜா. ஆடணும் அதுதான் அனுப்புவாங்கன்னு நினைக்கிறேன். அவர் 5 வந்து வன்ஷ்பேடிக்கு சான்ஸ் கொடுங்க. டெஃபினெட்லி ஹி ஹாஸ் டு பிளே, ஹி ஹாஸ் டு கெட் 1 சான்ஸானு கிடைக்கணும். அப்போ தான் நமக்கு தெரியும் என்ன பண்ணுறாங்க. 6வது வழக்கம் போல ஷூட் வித்துக்கு 6ல் போட்டுருவாங்க. 7ல் ஜேமி ஓவர்டன் விளையாடுங்க. அதான் சாம் கரன் வேணாங்க. இன்னும் நீட் அ போலர். அவர் ஜேமி ஓவர்டன் இஸ் அ வெரி குட் போலர். அவரே 1-2 மேட்ச் தான் விளையாடுறாங்க. லெட்டுக்கும் 8 அப்வியஸ்லி எம்எஸ் தோனி, 9 கம்போஜ், 10 நூர் அகமது, 11 க்ளோஸ் யுவர் ஐஸ், 14 வேண்டாம் பிரிங் நேதன் எல்லிஸ். அவர் ஆஸ்திரேலியாவுக்கு அட்டாக் போட்டவர். மிச்சர் ஸ்டாக் பேண்ட் குவிஸ்லாம் இன்ஜூர் ஆனப்போ. வெரி குட் ஃபாஸ்ட் பாலர், ரியல் பேஸு, இன்னும் பிரிங் இம். 14 எடுத்து போதும். 40-50 விக்கெட் எடுத்துட்டாருன்னு நினைக்கிறேன். போதும் அதெல்லாம். ஆச்சா, என்ன கேட்டிங்கன்னா பத்ரினா, சாம் கரன் 2 பேரும் வெளில அனுப்பிச்சு விட்ருங்க. கலீல் 12th இது இம்பாக்ட் பிளேயர், இஸ் டூயிங் வெரி வெல். பேஸ் பார்த்தீங்கன்னா கலீல், நேதன் எல்லிஸ், கம்போஜ் அண்ட் ஓவர்டன் 4 ஃபாஸ்ட் பாலர் கொடுத்துருங்க. ஸ்பின்னர் ஜடேஜா, நூர் அகமது போதும் இந்த 2 ஸ்பின்னரு.
குஷன் ஒன்று இருக்குது, தேவைப்பட்டால் நீங்கள் டூபே போலிங் யூஸ் பண்ணலாம், இல்லை ஆயுஷ் மாத்திரை கூட நல்ல ஸ்பின்னர். ஸோ அது 2 குஷன் இருக்குது. மொத்தத்தில் இதான் என்னோட பிளேயிங் 11. உங்கள் பிளேயிங் 11 என்னன்னு சொல்லுங்கள், மேட்ச் பண்ணி பார்ப்போம். மேட்ச் ஆரம்பிக்கும் போது கரெக்டாக சொல்கிறவங்க பேரெல்லாம் ரிவ்யூவில் சொல்கிறேன். இன்றைக்காக மறுபடியும் 10 பேர் நன்றி. லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் சொன்னீங்கன்னா தேங்க்யூ ஸோ மச்.